ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் தான்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால் அங்கே இருக்கிற எல்லா பசங்கக்கிட்டையும் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் இருந்து வரும்போது உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வாங்க. எவ்வளவு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வரணும்னா, யார் யாருக்கு எத்தனை பேரை பிடிக்காதோ அத்தனை உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசங்களும் சரின்னு சொல்லி அடுத்த நாள் அவங்க வீட்டில் இருந்து அவங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கை எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிளாஸ் ஆரம்பிச்சதும் எல்லாரும் கொண்டு வந்த உருளைக்கிழங்க அவங்க முன்னாடி இருக்கிற பெஞ்சில் டீச்சர் வைக்க சொல்லியிருக்காங்க. பசங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. டீச்சர் எல்லாரோட பெஞ்ச்லையும் வந்து பார்க்க 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு இருந்திருக்கு. இன்னும் சில பசங்க 5 உருளைக்கிழங்கு கூட வச்சிருக்காங்க. அந்த டீச்சர் அந்த பசங்க கிட்ட 5 பேரை உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்க, ஆமாம் டீச்சர், எனக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அதில் எனக்கு 5 பேரை சுத்தமாகவே பிடிக்காது, அதனால தான் 5 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பசங்களும் அவங்களுக்கு பிடிக்காதவங்களை உருளைக்கிழங்கா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போது டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, இன்னையிலேருந்து உங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து 1 வாரம் கழிச்சு தான் ஸ்கூல் இருக்குது, அதனால் இன்னையிலேருந்து 1 வாரத்துக்கு நீங்கள் எல்லாரும் எங்கே போனாலும் வந்தாலும் இந்த உருளைக்கிழங்குகளை உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு வரணும். ஒரு நாள் கூட, ஒரு நொடி கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. எதுக்காக எங்களை 1 வாரம் வச்சுக்கிட்டு இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பையன் கேட்க, அதுக்கு அந்த டீச்சர், இதுக்கான ஆன்சர் 1 வாரம் கழித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பசங்க எல்லாரும் 1 வாரம் டியூஷனுக்கு போனாலும், கிரவுண்டுக்கு விளையாட போனாலும், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாலும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும், படத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் அவங்க கிட்ட இருக்கிற உருளைக்கிழங்குகளை எடுத்துட்டும் போயிட்டும் வந்துட்டும் இருந்திருக்காங்க. 2 நாள் வரைக்கும் எதுவுமே தெரியாம தான் இருந்திருக்கு அந்த பசங்களுக்கு. ஆனால் 3ஆவது நாள்ல இருந்து அந்த உருளைக்கிழங்கு அழுக ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட நாத்தம் அவங்கள சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இதையும் மீறி இந்த பசங்க அவங்க போற வர இடத்துக்கு எல்லாத்துக்கும் அதை எடுத்துட்டு போயிட்டு வந்தது இருந்ததுனால அவங்க எல்லாருக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்கு. ஆனா அவங்க டீச்சர் ரொம்ப கண்டிப்பா சொன்னதுனால யாருனாலையும் அதை அவாய்ட் பண்ண முடியல. இப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு 1 வாரம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருந்திருக்காங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் கிளாஸுக்கு எல்லோரும் வரும்போது அந்த டீச்சர் எல்லா பசங்ககிட்டையும் கேட்டிருக்காங்க, எப்படி இருந்துச்சு இந்த 1 வாரம் உருளைக்கிழங்க வச்சுட்டு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பசங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க, 2 நாள் வரைக்கும் எங்களுக்கு பெருசாக எதுவும் வித்தியாசம் தெரியல, ஆனால் 3ஆவது நாள்லேருந்து அந்த உருளைக்கிழங்கு நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சு, அந்த நாத்தம் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த டீச்சர் அந்த பசங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இப்போதான் உங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, உங்கள் எல்லாத்தையும் 1 வாரம் உங்களுக்கு பிடிக்காத ஆளுங்களை உருளைக்கிழங்கா கணக்கை எடுத்துக்கிட்டு இந்த உருளைக்கிழங்குகளை உங்கள் கூட வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு நாத்தம் அடிக்க ஆரம்பிக்கும் போது உங்களால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்ததா எல்லாரும் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ள இத்தனை பேரை பிடிக்காதவங்களை வச்சுக்கிட்டு அவங்கள மனசில் திட்டிக்கிட்டே டெய்லி இருந்தீங்கன்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த உருளைக்கிழங்கு மாதிரி அழுகி உங்கள் மனசில் நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த நாத்தம் உங்கள் சந்தோஷத்தையும் கெடுக்கும், அடுத்தவங்க சந்தோஷத்தையும் கெடுக்கும் அப்படின்னு அந்த டீச்சர் அந்த பசங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த கதையை நான் கேட்கும்போது இது குழந்தைங்களுக்கு சொல்லப்பட்ட கதையாக மட்டும் எனக்கு தெரியல, நாம் எல்லாருக்குமே இந்த கதை எங்கேயோ தேவைப்படுதுன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் எங்கேயோ நமக்கு பிடிக்காதவங்களை நம்ம மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு அவங்கள திட்டிக்கிட்டு கோவப்பட்டு சம்டைம்ஸ் அவங்களுக்கு கெடுதல் கூட நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் இது எல்லாம் அவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, இதை சுமந்துட்டு இருக்கிறதுனால நாம் நம்ம நிம்மதியை இழந்திருப்போம். இது நாமளே கத்தியை எடுத்து நம்மளை குத்திக்கிற மாதிரி. சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது கூடவே இன்னொருத்தருக்கு கெடுதல் நடக்கணும்னு நினச்சோன்னா முதல்ல அது நமக்கு தான் நடக்கும். அதனால யார் மேலே கோபம் இருக்கோ அவங்க எல்லாரையும் நம்ம மன்னிக்க பழகணும்னா அந்த மன்னிப்பு அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நாம நம்ம மனசை என்னைக்குமே சுத்தமா வச்சிருந்தா அது நல்லதை மட்டும்தான் யோசிக்கும்,
அப்படி நல்லதை மட்டுமே யோசிக்கிற மனசுக்கு என்னைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால யார் மேல எல்லாம் கோபம் இருக்கோ அவங்க எல்லாரையும் இந்த உருளைக்கிழங்கு மாதிரி சுமந்துக்கிட்டு மனசை அழுக்காக்கிட்டு இல்லாம, அவங்க எல்லாத்தையும் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். ஆனா அவங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஏதோ ஒரு நல்ல விஷயத்த உங்களால பார்க்க முடிஞ்சதுன்னா அவங்களையும் உங்களால மன்னிக்க முடியும். அந்த மன்னிப்பு நமக்கு நாமே செஞ்சுக்கிறது நல்லது. அதனால மன்னித்து நாம் மகிழ்வுடன் இருப்போம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.